உங்களுடைய டாக்டர்களிடம் சென்று நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், உங்களையே நம்பி நாங்கள் வந்துவிட்டோம், நீங்கள் தான் கதி, கடவுளை மாதிரி உங்களை நம்பி வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. மிக பெரும் கேடான வார்த்தை. அந்த நேரத்தில் நாம் இறைவனால் கைவிடப்படுகின்றோம். முடியாது என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் இறைவன் இன்னமும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் என்ன? நீங்கள் தான் தெய்வம் என்று காலில் விழுந்த பிறகும், கையெழுத்தும் விட்ட பிறகும், உங்களை தவிர கதி இல்லை, உன்னையே நம்பி வந்து விட்டேன், நீ சாகரித்தால் நீயே சாகரித்து விடு, இறைவனால் கூறிக்கொண்டிருக்கிறான் நீங்கள் வாழ வேண்டும் என்று. எங்கு சென்றோம்? கையாலாகாதவர்களிடம். அன்று ஒப்புக்கொள்கின்றார்கள், உயிர் போய்விடும் என்று இருக்கும்போது ஒப்புக்கொள்கின்றார்கள், நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று, அல்லது உறவினர்களும் சொல்லிவிடுங்கள் என்று கூறுகின்றார்கள். இறைவனோ நான் இருக்கின்றேன், சுகமாக வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் அவ்வளவு நம்பிக்கை இழக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? இறைவனிடமிருந்துள்ள வாக்கு நின்றுவிட்டது. இப்பொழுது வெறும் ஜடக்காற்று, மூச்சுக்காற்று கிடையாது, அதில் உயிரோட்டம் இல்லை. இறைவனுடைய வாக்கு இருக்கும் வரையில் உயிரோட்டம் இருக்கும். எப்பொழுது இறைவனை மறந்தவர்களாக மனிதர்களிடம் சென்று சண்டைந்து அவர்களும் வாக்கு கொடுத்தார்கள், நாங்கள் காப்பாற்றுவோம், ஆரம்ப காலங்களிலேயே வந்துவிட்டால் நாங்கள் காப்பாற்றுவோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். அதற்கு முன்பாக இறைவனுடைய வாக்கு இருக்கிறது, நீங்கள் சுகமாகுங்கள் என்று. நாம் எந்த வாக்கை நம்பினோம்? இதனை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடம் சென்று நீங்கள் சுகமாக்குங்கள் என்று கூறினோம். அவர்கள் உங்களுக்கு வாக்களித்தது பொய் என்று தெரியும் பொழுது இறைவன் பக்கம் திரும்பி இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னமும் அந்த வாக்கு இருக்கின்றது, உணர வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்ற வாக்கு இருக்கின்றது. இவ்விதமாக நம்மை அறியாமலேயே நாம் துன்பங்களில் ஆகும் பொழுதும் உயிர் பிரிஞ்சுடுமோ என்ற நிலையின் போதும் இறைவனிடமிருந்துள்ள வாக்கு நாம் உணர்ந்து கொண்டு அதனை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, இனி அதன் அடிப்படையில் எந்த உதவியும் தேட முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகான முறையில் இறைவன் நம்மை காப்பாற்றுகின்றான். இப்பொழுது டாக்டர்களை நம்பினாலும் உளமாற இறைவனையும் ஏற்றுக்கொண்டு அங்கும் நாம் பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது எந்த பிரார்த்தனை உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது? டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், சில சமயங்களில் பிழைத்துக் கொள்கின்றார்கள். அதற்கு காரணம் இங்குள்ள பிரார்த்தனை வேலை செய்தது. அவருடைய மனதில் இனி டாக்டரை நம்பக்கூடாது என்று இறைவனை என்று அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். யாருக்கு கீழே ஒரு நோயாளி படுத்திருக்கின்றாரோ இனி இறந்தே போவாய் என்று டாக்டர்களுடைய முகங்களில் தெரிகின்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதன் காரணமாக பிழைத்து வரும் பொழுது இதனை இவர்கள் கூறுவார்கள் மெடிக்கல் மிராக்கிள் என்று. அப்போ கூட காட்ஸ் மிராக்கிள்னு சொல்ல மாட்டோம். அப்படி நன்றி கட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிழைத்து வந்த பிறகு தன்னுடைய உள்ளத்தின் தன் மதி தெரியாத நிலையில் இறைவனை வேண்டி தான் உயிர் பெற்று வரும்பொழுது கண் வெடித்து பார்த்த பிறகு டாக்டர்களை கும்பிடுவார்கள், நீங்கள் தான் காப்பாற்றுங்க. இங்கு தான் இன்னும் பேரதிர்ச்சிக்குரிய வாழ்க்கை பாக்கி இருக்கிறது அவர்களுக்காக வேண்டி. துன்பத்தில் நீங்கள் இறக்கக்கூடாது, துன்பத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு மிக கெட்ட சூழ்நிலை உருவாக இருக்கின்றது. அந்த சூழ்நிலையின் போது என்னை முடித்துவிட்டால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களை சுற்றிலும் உள்ள மக்களுக்குள்ளே ஒரு இறந்துவிட்டால் என்ன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த நாளில் இறைவன் தன்னுடைய பேச்சை நிறுத்திவிடுகின்றான். நாம் வரம்பு மீறிகளாக ஆகிவிட்டோம். இனி உங்களுக்கு அவனிடமிருந்து எந்த விதமான பாக்கியமும் கிடையாது. உங்களை பார்க்கவும் மாட்டான், உங்களை தூய்மையாக்கவும் மாட்டான். அசுத்தமான மனிதர்களை நம்பியே நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலம் வரையில் நீங்கள் உங்களுடைய வேதனைகளில் வாழ வேண்டும், நரக வேதனை. இதற்கு நாம் இப்பொழுது பயப்பட வேண்டும். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். நாம் நரகத்தினுடைய பாதையில் மனிதர்களை இணை வைத்து நம்பியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய ஒவ்வொரு பாக்கியத்திற்கும் அவனை நிராகரித்து மனிதர்களுடைய அசிங்கங்களுக்கும் ஆணவ போக்குகளுக்கும் நாம் இரையாகி அவர்களையே தெய்வங்கள் போலும் நாம் ஆக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் திரும்ப வேண்டும். உங்களுடைய படிப்பும் உங்களுடைய சம்பாத்தியமும் உங்களுடைய தொழில்களும் உங்களுக்கு உதவும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த எண்ணம் மிகுதியாகவே இருக்கின்றது. அதனையும் மீறி இவர்களெல்லாம் உதவ மாட்டார்கள் என்ற அடிப்படையை கொண்டு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். எந்த நோயில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த சச்சரவுகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவும் நீங்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அதன் காரணமாக
சண்டை சற்று அதிகமாகாமல் ஓரளவுக்கு விரோதங்களோடு வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இந்த வாழ்க்கையை இறைவன் உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். இந்த வாழ்க்கை கூட அவன் பொறுத்திருந்து நீங்கள் எதனில் முயற்சிக்கவில்லையோ, எந்த ஒரு தேவை இறைவன் அறிவித்திருக்க அந்த அளவில் முயற்சிக்கவில்லையோ அந்த அளவிலிருந்து ஒரு வாழ்க்கை, அங்கு ஒரு சுகமான வாழ்க்கை, வேறு வழி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட வாழக்கூடிய வாழ்க்கை, பொறுத்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை. நான் முயற்சி செய்த அந்த வகைகளில் எனக்கு துன்பங்கள் அதிகமாகியது, என்னுடைய பிரச்சனைகள் அதிகமாகியது, தெளிவாக உணர வேண்டும். இன்று நான் என்னுடைய வாழ்க்கையில் வாடும் பொழுது என் இறைவனே நான் கேடுகளில் இருக்கின்றேன் என்பதை முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த கேடுகளை விட்டும் நான் வெளியே வர முடியவில்லை என்பதையும் ஒத்துக்கொள்ளுங்கள். நீ அருள் புரிந்தால் தவிர எனக்கு வழியும் இல்லை, நிச்சயமாக நீ ஒருவன் போதுமானவன் என்ற அந்த ஒருவன், அவன் உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த எண்ணத்தில் அதிகமாக நிலைத்திருங்கள். இறைவனுடைய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக நிரந்தரமாக பரிபூர்ணமாக அமையும். நீங்கள் எவ்வளவு கேடுகளில் இருந்தாலும் சரி, அந்த கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இறைவனை அதிகமாக அவன் ஒருவனை தவிர இல்லை என்ற அந்த உணர்வின் பக்கம் அதிகமாக உங்களுடைய எண்ணங்களை செலுத்த வேண்டும். அங்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். என் இறைவனை என்னுடைய கேடுகளில் நான் சிக்கிக்கொண்டேன், இதை விட்டு மீள வழியில்லாத நிலையில் என்னுடைய அறிவு மந்தமாக இருக்கின்றது. எனினும் நீ இன்னும் உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய மனதில் இருப்பதை நான் உணர்கின்றேன். நான் பரிபூர்ணமாக சுகமாக வேண்டும். ஆனாலும் பெரும்பாலானோர் ஓரளவுக்கு சுகமானால் போதும் என்ற எண்ணத்தில் தான் வாழ்வார்கள். இவ்வளவும் சுகமாகுமா? ஆகாது. ஏதோ வாழ்க்கை முடிக்கும் வரையில் நடந்தால் போதுமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அங்கும் இறை பாக்கியத்தை நாம் தவறவிடுகின்றோம். நீங்கள் எதனை மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது மட்டும்தான் வாழ்க்கையாக அமையும். அந்த மனதில் நன்மைகளை அதிகமாக்குங்கள். அந்த மனதில் உங்களுடைய தீமைகளுக்கான போக்குகளில் இருக்கின்றீர்களே, இறைவனை தவிர வாழ்க்கையும் இருக்கின்றது. மனிதர்களுடைய வழிமுறைகள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நமக்கு பிரதானம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, இனி அதுவல்ல, இறைவனுடைய அனுமதி பிரதானம். அவனுடைய வாழ்க்கை எனக்கு அமைத்தால் தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை என்ற அந்த உண்மையை கொண்டு இன்று முதலாக நாம் வாழ இருக்கின்றோம். அந்த சத்தியத்தின் மீது நாம் அமையவும் இருக்கின்றோம். ஆனால் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், பலர் இருக்கின்றார்கள், அநியாயமான பேச்சுக்களை பேசுவார்கள். நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும் என்று. கடவுள் உங்களுக்கு வானத்திலேருந்து வருவாரோ என்றும் கேட்பார்கள். உங்களுக்கு கை கால்களை ஏன் கொடுத்திருக்கின்றான்? உபயோகப்படுத்துவதற்குத்தானே என்று கேட்பார்கள். உங்களுக்கு மூளையையும் அறிவையும் ஏன் கொடுத்தான் என்று கேட்பார்கள். கடவுளை நம்பிக்கை கொண்டிருந்தால் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்று கூறுவார்கள். கடவுளையும் நம்பு, அதற்கு மேலாக உன்னுடைய முயற்சியை நம்பு என்று கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது அநியாயமான பேச்சுக்களா இல்லையா? ஆனால் இவர்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது இவர்கள் கையால் ஆகாதவர்கள், எந்த கையை கொண்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டும், முயற்சி வேண்டும் என்று கூறுகின்றார்களோ, கையால் ஆகாதவர்கள் என்ற அந்த நிலை டாக்டர்களுக்கு ஏற்படும் பொழுது, எந்த பேச்சை கொண்டு அவர்கள் நாங்கள் தான் உங்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று கூறுகின்றார்களோ அந்த பேச்சு பொய் என்று நாம் அறியும் பொழுது, உயிரை காக்க முடியாது என்று கையை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வாக்களித்ததெல்லாம் வெறும் ஏமாற்றத்தை தவிர இல்லை என்பதை அறியும் பொழுது, அந்த நாளில் கடவுள்தான் என்று கூறுவார்கள். அதில் இறைவன் உங்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுத்து வெளியேறச் செய்தால் அந்த நிமிடமே டாக்டர்கள் தான் தெய்வங்கள் என்று கூறி வெளியே வருவார்கள். பின்னரும் அவர்கள் ஊர் மக்கள் முன்பாக பயபக்தியாளர்களாக அங்கு அடையாளங்களோடு வருவார்கள். நெற்றியிலும் அடையாளம் வைத்துக்கொண்டு, தாடி தொப்பியிலும் அடையாளம் வைத்துக்கொண்டு, சிலுவையிலும் அடையாளம் வைத்துக்கொண்டு நாங்கள் பயபக்தியுடையவர்கள் என்று ஊருக்கு காண்பிப்பார். இறைவனோ உள்ளத்தில் இருப்பதை நன்கு இருக்கின்றான். நாம் இப்பொழுது அநியாயமான போக்குகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? இவ்விதத்தில் ஒவ்வொருவரும் படு அசிங்கமான எண்ணத்தோடு வாக்குறுதி மீறுபவர்களாக, இறைவனுக்கு தெளிவாக நாம் கடமைப்பட்டிருந்த போதிலும் அவனை மறந்தவர்களாக, கொடுத்த சுகத்திற்கு மற்றவர்களை நாம் புகழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? இதற்கு பிறகும் இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் அவனை விட அருளாளன் யார் இருக்க முடியும்? அவனை விட கருணையாளன் யார் இருக்க முடியும்? அவனுக்கு நிகரான மன்னிப்பளிப்பவன் யார் இருக்க முடியும்? உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது சுகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த சத்தியத்தை உணர்ந்ததன் காரணமாக
நோய்கள் போக வேண்டும் என்று விரும்பாதீர்கள், புதிய வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். அவன் ரிப்பேர் பண்ணுறவன் இல்லை, படைப்பாளன். நோய்கள் போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் உங்களுடைய புதிய படைப்பு உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை அறியுங்கள். ஆக படைப்பாளனே என்று கூறும் பொழுது நோய்களை நீக்கி எனக்கு பழைய மாதிரி கொடுன்னு கேட்காதீங்க. திரும்பவும் பழைய மாதிரி இதே நிலைமை தான் வந்திருப்பீங்க. புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பாயாக என்று கேட்க வேண்டும். அந்த புதிய வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பவர்கள் உலகத்தில் எவரும் இல்லை. இறைவன் படைப்பாளன் என்பதை அறிவித்திருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் தெரியும், நிச்சயமாக தெரியும் படைப்பாளன் என்று. அப்படி இருக்கும் பொழுது ரிப்பேர் பண்ணுறவன் மாதிரியும் உறுப்புகளை அவன்தான் நீக்கி உங்களை வாழ வைக்கிறான் என்பது மாதிரியும், அந்த உறுப்புகள் வீணானவை, தேவையில்லை, அதை நீக்கிவிட்டால் வாழ்வேன் என்று எண்ணுகின்றீர்களே, எப்படி உங்களால் இது சாத்தியமாகின்றது? மிருக அறிவை கொண்டு வாழ்ந்ததன் காரணமாக. 5 அறிவு படைத்த மிருகங்கள் நாம் படிப்பறிவை, வெளிப்புற புலன்களை கொண்டு எதனை அறிந்து வைத்திருக்கின்றோமோ அதனை கொண்டு வாழ்வது இந்த 5 உணர்ச்சிகளும் மிருக உணர்ச்சிகளாக மாறுகின்றன. 5 அறிவு மிருகங்களாக மாறுகின்றன. 5 புலன்களும் கண், காது, மூக்கு, வாய், தோல், இந்த 5 புலன்களும் தான் உங்களுக்கு அறிவு. இதை கொண்டு வாழக்கூடிய மிருக அறிவிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய மனம் அழகானது, உங்களுடைய அறிவு மட்டமானது. அந்த மட்டமான அறிவை கொண்டு உங்களுக்கு நீங்களே புகழ்ச்சியையும் உங்களுக்கு நீங்களே முயற்சிகளை கொண்டு வாழ்கின்றீர்கள் என்ற பெருமையை கொண்டும் வாழ்வது இறைவனிடம் வெறுப்புக்குரியதாக இருக்கின்றது. இன்றளவும் இறைவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். பணிவை மேற்கொள்ளுங்கள். நான் அகம்பாவம் பிடித்தவன் என்ற அந்த ஒரு உணர்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நான் வாக்குறுதி மீறுபவன், அசுத்தமானவன், வாக்கு சுத்தம் இல்லை எனக்கு என்பதையும் நாம் அறிய வேண்டும். நாம் இறைவனுடைய கருணையை கொண்டும் அவனுடைய அருளை கொண்டும் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மாபெரும் கருணையாளன், அளவற்ற அருளாளன், நிகரில்லாத இரக்கமுடையவன் என்பதன் மீதும் நாம் உணர்வு மேற்கொள்ள வேண்டும். வாழ்வதற்கு ஒரு அணுவளவும் தகுதி இல்லாத நிலையில் இவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கை இறைவனுக்கு இனி நான் மாறு செய்வதில்லை என்பதையும் உணர வேண்டும். இந்த ஒவ்வொரு உணர்வையும் இறைவனுக்காக வேண்டி நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், எந்த வாழ்க்கையை எந்த கோணத்தில் நான் வாழ்ந்தாலும் சரி, இதைவிட மேலானது உன்னிடம் இருக்கிறது இறைவனே, அந்த வாழ்க்கையில் என்னை வாழவை, என்னை தண்டித்து விடாதிருப்பாயாக. எனக்கு நீ அருள் புரியவில்லை என்றால் நிச்சயமாக நான் பெரும் நஷ்டவாளியாகி விடுவேன். என்னிடம் பேசுவதை நீ நிறுத்தி கொள்ளாதே, இன்னும் எனக்கு ஆற்றலை கொடு, இன்னும் என்னிடம் பேசிக்கொண்டிரு, நல்ல வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த வார்த்தையை கூறிக்கொண்டிரு இறைவனை, என்னை விட்டுவிடாதே, என்னை தனித்து விட்டுவிடாதே. உன்னுடைய வாக்குதான் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு துன்பங்களுக்கிடையில் மனிதர்களுடைய முயற்சிகள் அவ்வளவும் தோற்றுப்போய் அவர்களுடைய வாக்குகள் அவ்வளவும் பொய்யாக்கிய பிறகும் நான் அடுகின்றேன், தனி அறையில் அடுகின்றேன். என் இறைவனே என்று அங்குதான் இறைவன் கேட்கின்றான். உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் கொடுக்கின்றான். அந்த ஆறுதல் என்ன தெரியுமா? நிச்சயமாக வாழ்க்கை உண்டு என்ற அந்த ஆறுதல். கொஞ்ச நேரத்தில் அந்த ஆறுதல் மாறுது. என்ன திரும்பவும் மக்கள் மனிதர்களை பார்க்குறோம், எப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி போயிட்டீங்க, ஏன் இப்படி ஆகிட்டீங்கன்னு கேட்பாங்க. இந்த மனிதர்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்ன என்பது தெரியாத நிலையில் வெளிப்புற பார்வையில் மிருக அறிவை கொண்டு கேட்பார்கள். ஏன் உடம்பு மெலிஞ்சு போயிட்டீங்க, ஏன் இப்படி ஆகிட்டீங்கன்னு கேட்பாங்க. அவர்களிடம் நீங்கள் கூறுங்கள், இறைவனிடம் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று. அவர்கள் உங்களை வெறுப்பார்கள். அவர்கள் வந்ததோ நம்முடைய பங்குக்கு எங்கே இழுத்துட்டு போவோம், இந்த டாக்டர்கிட்ட வா, அந்த டாக்டர்கிட்ட வா, அப்படி வரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் மீது கோவப்படுவாங்க. திமிரு, அதன் காரணமாக தான் இவ்வளோ கஷ்டப்படலாம் சொல்லிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட மக்கள் தான் உங்களை சுற்றிலும் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நீங்கள் எந்த உதவியையும் நாடக்கூடாது. அவர்களை நீங்கள் உங்களுக்கு உறவுகளாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய ஒரே இறைவன் தான் உங்களுக்கு முதல் உறவும் கடைசி உறவும். அவன் யாரை உங்களோடு நினைக்கின்றானோ அவர்கள் சுத்தமான உறவுகளாக இருப்பார்கள். கூட பிறந்துட்டாங்க, இவங்க பெற்றாங்க, அவங்க வளர்த்தாங்கிறதுக்காக வேண்டி உறவு வைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் பெருமையின் காரணமாக என்னை முதலில் நீ வணங்கு, பிறகு இறைவனை வணங்கு என்று கூறுவார்கள். அவ்விதமாக அல்ல, இறைவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வணக்கத்திற்குரியவன் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை இன்று நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாம் அசுத்தமானவர்கள், கரைப்பட்டவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், இறைவனுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய கருணையின் காரணமாக ஒரு கிரேஸ் பீரியடில் வாழ்ந்துட்டுருக்கோம். அனுமதித்த ஒரு சொற்பமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுகமான வாழ்க்கையை வாழவில்லை. துன்பங்களோடு ஒரு சிறு இன்பம் இதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்மையும் தீமையும் சமமாகாது, இன்பமும் துன்பமும் சமமாகாது. எதற்கு ஆற்றல் அதிகம்?
சுகத்திற்கா நோய்க்கா எதற்கு ஆற்றல் அதிகம்? நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஆற்றல் எதற்கு அதிகம்? சுகத்திற்கும் நோய்க்கும் இடையே ஆற்றல் எதற்கு அதிகம்? சுகத்தை விரும்பியிருந்தால் நோய் எப்படி அங்கே இருக்க முடியும்? நன்மைக்கு முன்பாக தீமைகள் நிற்காது, நன்மைக்கு முன்பாக தீமைகள் பலவீனமானது, தீமைகள் தானே அழியும், நன்மைகள் தானே பெருகும் என்பதெல்லாம் உள்ளத்தில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய மாபெரும் தெளிவான ஞானங்கள். யாரொருவருக்கும் புரியக்கூடிய ஞானங்கள், பட்டு புரிய வேண்டிய அவசியமில்லை. இது சத்தியம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இருதயத்தில். அந்த ஞானங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாயமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பட்டு படிப்பினைகளாக பெற்ற அறிவு ஒரு காலம் நமக்கு கூடாது என்பதை அறியுங்கள். என்ற போதிலும் எனக்கு வேறு வழி தெரியவில்லையே, உன்னை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் எனக்கு அமைவதற்கு போதுமான திராணி இல்லை, எனக்கு பயமாகவும் இருக்கின்றது. ஏதாவது செய்தே ஆக வேண்டும். என்னுடைய தொழிலையும் விட முடியாது, என்னுடைய படிப்பையும் விட முடியாது, என்னுடைய பணத்தையும் விட முடியாது. என்ன செய்ய வேண்டும்? இவற்றுக்கும் மேலாக எனக்கு பயப்படுங்கள், போதுமானது. உன்னையே அஞ்சுகின்றோம், எங்களுக்கு எந்த துன்பமும் வேண்டாம் என்பதற்காவது என்னை கூப்பிட முடியுமா? கூப்பிடுங்கள். பெருமை கொண்டு விட வேண்டாம். இவ்வளவையும் கொண்டு பெருமையை நீக்கிக் கொண்டு பயத்தையும் பணிவையும் கொண்டிருந்தால் இவ்வளவு கஷ்டங்களும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களே உங்களுடைய துன்பங்களின் காரணமாக, அவ்வளவையும் நான் மன்னித்து விடுவேன், நீக்குவேன். பகிரங்கமான விரோதியாக நான் என் இறைவனுக்கு விரோதமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், துரோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நயவஞ்சகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பணிவு மட்டும் இருக்கட்டும், உள்ளத்தில் பயம் இருக்கட்டும். தவறு செய்கின்றீர்கள், இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று முழுமையாக முற்றிலுமாக 100க்கு 100 மன்னித்துவிட்டு இன்னும் நீங்கள் அறியாத உயர்வுகளில் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்குவான். கல்லையும் மண்ணையும் நம்புவதை விட்டுவிட்டு மனதையும் உள்ளத்தையும் நம்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்கு மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இதை விட்டுவிட்டு நான் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் செல்கின்றேன் என்று போகும்பொழுது நிச்சயமாக இறைவன் அவனை விட்டு நான் வெளியேறிவிட்டேன். இதற்கு நிகராக இறைவனை உதாசீனப்படுத்துவதும் அலட்சியப்படுத்துவதும் தூர வீசி எறிவதற்கும் இதற்கு நிகராக இல்லை. யாராவது நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்கள பிடிக்கிறேன்னா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ள அவ்வளோ வெளியே போயிட்டு என்ன அவங்களுடைய நிலைமை என்ன? இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த முடியாது. இறைவன் உங்களோடு இருக்கின்றான். இவனை விட்டு நான் மசூதிக்கு செல்கின்றேன், சர்ச்சுக்கு செல்கின்றேன், இந்த கட்டிடங்களுக்கு செல்கின்றேன். உள்ளத்தில் வாழ்கின்றீர்களா, கட்டிடங்களில் வாழ்கின்றீர்களா? கல்லும் மண்ணும் இருக்கக்கூடிய இந்த ஜடமான கட்டிடங்களில் என்ன இருக்கின்றது? உள்ளத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது எப்படி தொலைந்தீர்கள்? மனிதர்களை நம்பி நான் கொடுத்த அந்த ஞானங்கள் என்னவாயிற்று? எப்பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தை விட்டும் வெளியேறுகின்றோமோ, இறைவனை அசிங்கப்படுத்திவிட்டு அஸ்தப்பட்டு நீ ஏன் நீங்கள் வருகின்றாய் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவனை நாம் உதாசீனப்படுத்திவிட்டு செல்கின்றோம். இருந்தாலும் ஒரு சொற்ப காலத்திற்கு உங்களுடன் இருக்கின்றான் கருணையாளன். இன்று வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றான். கோயில்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், இப்பொழுதும் புரிகின்றது. காரணம் இறைவன் இருக்கின்றான். மசூதிகளுக்கு செல்கின்றீர்கள், இப்பொழுதும் இறைவனுடைய பாக்கியம் இருக்கின்றது, விளங்குகின்றது. காரணமான இருக்கின்றான். சர்ச்சுகளுக்கா? நிச்சயமாக அங்கும் இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வாழ்பவர்கள். உங்களுடைய சன்னிதானம் அதுதான், கட்டிடங்கள் கிடையாது. இவ்வளவு நெருக்கடியான இடத்தில் உட்கார்ந்திருக்கின்றோம், அதிலும் ஒரு சுகத்தோடு உட்கார்ந்திருக்கின்றோம். காரணம், நீங்கள் வாழ்விக்கப்படுகின்றீர்கள், நீங்கள் வாழவில்லை. இந்த சேரில் உட்கார்ந்திருக்க முடியும், இந்த சேர் உட்கார்ந்திருக்க முடியும். இருந்தாலும் சுகத்தை கொடுத்துருக்கிறது யார்? அப்பாடான்னு உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நின்னா தேவையில்லைன்னு சொல்லிட்டு எந்த சுகத்துக்காக உட்காந்து விட்டீங்களோ அதை விட்டுட்டு நிற்க வேண்டியிருக்குது, இடுப்பு உடைக்க வேண்டியிருக்குது. இப்போ சுகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிற்கிறது சுகமாக இருக்குதா, உட்கார சுகமாக இருக்குதா? நிற்க முடியலன்னு உட்கார்ந்தீங்க, உட்கார முடியல நிற்கிறீங்க. குரங்கு வாழ்க்கை வேண்டாம். உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய மனதில் இருக்கிறது உங்களுடைய சுகம் அனைத்தும் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த சேர்களிலோ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஏசியிலே கிடையாது. ஒரு சுகமான காற்று வெளியே வீசிட்டு அவ்வளோ வெளியே போயிடுவோம். இது வேண்டான்னு சொல்லிட்டு விரும்புங்கள். உங்களுடைய இறைவனுடைய வாழ்க்கை இங்கு இருக்கின்றது, அங்கு விரும்புங்கள். இப்பொழுதும் இறைவன் இருக்கின்றான். அது காரணமாகத்தான் சொல்வது விளங்குகிறது ஆம் என்று. அதற்கு பிறகு மீண்டும் போய் நீங்கள் உங்களுடைய சர்ச்சுகளும் கோயில்களும் மசூதிகளும் போகும் பொழுது பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்றைக்கி என்ன தெரியுமா வித்தியாசம்? என் இறைவனையே மன்னித்து விடு, இவற்றிலிருந்தும் என்னை காப்பாற்று. எதுக்காக போகிறீங்கன்னா ஊர்வலத்துக்கு பயந்து போகிறீங்க. நாளைக்கு அவங்க கேட்பாங்க ஏன் வரலன்னு கேட்பாங்க, அதுக்கு பயந்து போகிறீங்க. அதையும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் ஒப்படையுங்கள். என்னுடைய பலவீனத்தின் காரணமாக நான் சொல்கின்றேன். நேற்று வரைக்கும் இங்கே தான் நீ இருக்கேன்னு நினச்சேன், இன்றைக்கி நான் நினைக்கிறேன். ஊரில் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதன் காரணமாக சொல்கின்றேன். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய பலவீனத்தை நன்கறிவான்.
உணர்வு இருக்கிறதா தவறு செய்கின்றீர்கள் என்று, அவ்வளவுதான் எனக்கு வேண்டும். இதுவரையில் கடவுளே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள், இவற்றையெல்லாம் நான் கடந்து விட்டேன், இந்த கடவுள் இல்லை என்று கூறுங்கள். இங்கு உங்களுடைய மாபெரும் ஆற்றல் மகா சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றதே, அந்த இறை ஆற்றல் உணர்வின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இன்று முதலாக இன்னும் அவனுக்கு நீங்கள் நெருக்கமாகுங்கள். அவனை விட்டு விலகிவிடாதீர்கள். இங்கிருந்து விலக வேண்டாம். இன்னும் உங்களுக்கு நல்லவர் இருக்குமானால், இறைவன் தான் எனக்கு துணை இருக்குமானால், அவனுடைய பாக்கியங்கள் இன்னும் பெருக வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால், ஊர் உலகம் என்ன சொன்னாலும் சரி கவலை கிடையாது, என் இறைவனுக்கு நான் பயப்படுகின்றேன், அவ்வளவுதான். அந்த நிலைமையும் வரும். எந்த நிலைமையிலும் இறைவன் உங்களுடைய உள்ளத்தின் அசைவு அவன் பக்கம் திரும்புகின்றதா, எந்த அளவுக்கு ஒரு இன்ச்சு திரும்பினாலும் அதுக்குரிய, ஒரு சென்டிமீட்டர் திரும்பினாலும், ஒரு மில்லிமீட்டர் திரும்பட்டும் அவனுக்கு உணர்ந்து நிச்சயமாக மாபெரும் ஆற்றலை கொண்டு உங்களை வாழ வைப்பான். இன்று வரையில் எண்ணிக்கொண்டிருந்தது போல் இதுதான் கடவுள், இதுதான் அல்லாஹ், இதுதான் சாமி, இதுதான் தேவன் என்று ஒரு காலம் மனிதர்கள் கற்றுக் கொடுத்த உருவ வழிபாட்டின் பக்கம் செல்லாதீர்கள், உள்ளத்தின் வழிபாட்டின் பக்கம் அமைந்துவிடுங்கள். மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம், இறைவனுக்கு அஞ்சுங்கள். பயபக்தி அவசியம். பயம் இறைவனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. மனிதர்களுக்கு அஞ்ச வேண்டாம். அவர்களுடைய வாக்குகள் பொய்யானவை, அவர்கள் அசுத்தமானவர்கள், அகம்பாவம் கொண்டவர்கள். இறைவனுடைய வாக்கு அத்தியாயம் 9 வசனம் 24. இவர்கள் நிச்சயமாக, அத்தியாயம் 9 வசனம் 24, இவர்கள் நிச்சயமாக அநியாயமான சொல்லை சொல்லிவிட்டு, கடவுள் இருக்கத்தான் செய்கிறான், இருந்தாலும் நீங்களும் முயற்சி செய்யணும், உங்களுடைய முயற்சி முக்கியம். எனக்கு அறிவே இல்லையப்பா, நான் என்ன செய்யணும், இருந்தாலும் உங்களுடைய முயற்சி முக்கியம். டாக்டர்கள் செல்லுங்கள், அவர்கள் கைவிடுத்து விட்டார்கள், இருந்தாலும் அவர்கள் தான் முக்கியம். இவ்வாறு சொல்லிவிட்டு கடைசியில் நீதான் எனக்கு கதி என்றும் திரும்புவார்கள். அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் அகம்பாகவும் அவ்வளவும் செய்துவிட்டு கடவுள் இருக்கின்றான் என்று கூறுவார்கள். அவர்கள் கைவிட்ட பிறகும் அவர்கள் கையெழுத்திட்டு நீதான் காப்பாற்ற வேண்டும் சொல்லிய பிறகு, இந்த அக்கிரமான சொல்லிய பிறகு, அவர்கள் கைகளால் இவர்கள் கொடையுண்ட பிறகு, இது கடவுள் சித்தம், அவன் கொண்டு விட்டான் என்று கூறுவார்கள். அவனுக்கு மீறி என்ன செய்ய முடியும் என்று அப்பொழுது கேட்பார்கள். கண்டிப்பாக ஷைத்தான் நம்மை வழிகெடுத்து விட்டான். உயிரோடு இருக்கும் பொழுது கடவுளை நம்பக்கூடாது. உயிர் போய்விட்டால் அவனை மீறி என்ன செய்ய முடியும் என்று கேட்பார்கள். அப்படின்னா உயிரை பறித்தது யார்? காப்பாற்ற வேண்டும் என்று அவ்வளவு முயற்சி மேற்கொண்டிருக்கும் பொழுது உயிரை பறித்தது யார்? அப்படியானால் நீங்கள் அவனை மட்டும் நம்பும் பொழுது அவன் உங்களுக்கு உயிரை பறித்திருக்க மாட்டானா? நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று அந்த வார்த்தை வந்திருக்காது அல்லவா? மனிதர்கள் பெரும்பாலோர் அக்கிரமம் அநியாயமான சொல்லை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றளவும். பிறகு அதை சொல்லவே இல்லையே, கடவுள் தானே முக்கியம் என்று சொன்னேனே என்று கூறுவார்கள். இந்த வார்த்தையினுடைய பொருளைத்தான் இவ்வளவு நேரம் நாம் கேட்டுக்கொண்டோம். எப்படி நீங்கள் மனிதன் பக்கம் இனி திரும்புவீர்கள்? மனிதன் ஒவ்வொருவனும் இணை வைக்கக்கூடிய நிலையில் இறைவனை தவிர மற்றவர்களும் இருக்கின்றார்கள், கடவுளை தவிர மனிதர்களும் உண்டு. மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த ஆற்றல் மகா சக்திக்கு முன்பாக நீங்களும் இணையானவர்கள் தான், உங்களுடைய கைகளையும் கால்களையும் இயக்க வேண்டும் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்களை ஒரு காலம் இனி நான் பின்பற்ற மாட்டேன். என் இறைவனே, மனிதர்கள் என்ற உன்னுடைய துரோகிகளை விட்டும் என்னை காப்பாற்று. ஷைத்தான்கள் நிச்சயமாக மனிதர்களும் இருக்கின்றார்கள், கெட்ட சக்திகளாகவும் இருக்கின்றன, நமக்கு கண்களுக்கு புறப்படாத சக்திகளாகவும் இருக்கின்றன. பார்க்கக்கூடிய மனிதர்களை விட்டு விலகுங்கள், அவர்கள் கெட்ட சக்திகளால் தீண்டப்பட்டவர்கள், நானும் தீண்டப்பட்டு விட்டேன். இப்பொழுது உணர்வூட்டப்பட்டிருக்கின்றோம். இறைவனுடைய வாக்கு, இவர்கள் நிச்சயமாக அநியாயமான சொல்லை சொல்லிவிட்டு அதை சொல்லவே இல்லை என்று கடவுள் சத்தியமாக பேசுவார்கள். கடவுள் தான் முக்கியம், அது யார் இல்லை என்று கூறியது என்று அவ்வளவு வேகமாக பேசுவார்கள். கடவுள் கொன்று விட்டான் என்று கூறுவார்கள். டாக்டர் கைகளால் உங்களுடைய முயற்சிகளை கொண்டு நீங்கள் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்க்கையில் நாம் முடிவை தரும் பொழுது நம்மை நாமே கொன்றுவிட்ட பிறகு கடவுள் தான் என்று கூறுவார்கள். இதற்கு கெட்டவற்றுக்கு அவ்வளவுக்கும் கடவுளை சாற்றுவார்கள், நன்மை அவ்வளவற்றுக்கும் தாங்கள் தான் என்று பெருமை கொள்ளப்படுவார்கள். இந்த அநியாயக்கார சமுதாயத்திற்கு நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள் இறைவன்தான் என்ற அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்ட பின் கொன்ற பிறகு கடவுள் சித்தம் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் சமாதானம் ஏற்படும்.
இவ்வளவு அநியாயத்திற்கு பிறகும் நிச்சயமாக இந்த ஒன்றுக்காக ஏற்றுக்கிட்டாங்களே, நான் தான் உயிரை பறிக்கங்களை ஏற்றுக்கிட்டாங்களே, அந்த அளவுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். எப்பேற்பட்ட கருணையால் இவ்வளவு அவனை அசிங்கப்படுத்திய பிறகும் அவனை துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தையை பேசிய பிறகும் இறைவனுடைய செயல் என்ன செய்ய முடியும் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக சமாதானத்தை கொடுத்தானே, அவன் என்னை படைத்த அந்த மாபெரும் ஆற்றலை இனியும் நான் மறக்கக்கூடாது. உள்ளத்தில் அவனை நான் தாங்க வேண்டும், வேறு எவனும் கிடையாது அவன் ஒருவனை தவிர என்ற அந்த எண்ணத்தை கொண்டவர்களாக என்று முதலாக வாழ்ந்து வாருங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய கவனிப்பையும் உங்களுடைய மனதின் ஆற்றலில் நீங்கள் விளங்கி கொண்டதையும் அவனிடமே ஒப்படையுங்கள். நீ என்னை பாதுகாத்துக்கொள் என்று, எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் வம்சங்களையும் பாதுகாத்துக்கொள் என்று அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். மனிதர்களை ஒரு காலம் நம்பாதீர்கள். இதுவரையில் வாழ்ந்து வந்த 5 அறிவு மிருகங்களாக இனி நாம் வாழ வேண்டாம். ஒரே ஒரு ஞானம், இறைவனுடைய ஞானங்களை கொண்டு வாழ்வோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.